ஏக்கா நாம எல்லாம் இன்னைக்கு வசதியா சேர்ந்து இருக்கிறோம். ஆமா, நம்ம மக்கள் அந்த காலத்துல எல்லாம் நம்முடைய மக்கள் தங்கத்தால தாலி போட்டா அதுக்கு வரி போட்டான். நம்முடைய ஆண்கள் வேட்டி கட்டினா அதுக்கு வரி போட்டான். நம்முடைய மக்கள் பனையேறி நொங்கு வெட்ட போவாங்க, நொங்கு சீவுவாங்க. அந்த நொங்கு சீவுற அருவாளுக்கு வரி போட்டான், கலசத்துக்கு வரி போட்டான், பதனிக்கு வரி போட்டான், கருப்பு கட்டிக்கு வரி போட்டான், இடுக்கிக்கு வரி போட்டான். என்னுடைய பெண்கள் மஞ்ச தோல் சீலை போட்டா அதுக்கு வரி போட்டான். ஆனா இந்த தோல் சீலை எல்லாம் போட வைத்து எங்களுடைய பெண்கள் நல்லபடியா வாழணும்னு சொல்லி நமக்காக பாடுபட்டவர் நம்முடைய அப்பன் வைகுண்ட சாமி. மறந்துடவே கூடாது. மக்கள் மீதமுடன் போட்ட தோல் சேலை தன்னை ஓடாதே நம்முடைய மக்களுக்காக அன்னைக்கு நம்முடைய அப்பன் வைகுண்ட சாமி அப்படியே வாதிட்டு போராடினார் என்றால் நடுவர்களே, ஒரு குடும்பத்தை பேணி காப்பவள் பெண், பொறுமை மிகுந்தவள் பெண், தாய் நாடு தாய் மொழி நம்ம நாட்டில் ஏற்றக்கூடியது தாயின் மணிக்கொடின்னு தான் சொல்லுவாங்களே தவிர எங்கேயுமே தந்தையின் மணிக்கொடி பாருங்க இருக்கா? இல்லையே. ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் துணையாக இருப்பவள் பெண்கள் மட்டுமே. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். அன்பு வணக்கம். சரி, நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம் பங்கேற்க மேடத்துக்கு. இப்ப பெண்கள் அணியை கொண்டு போய் எவரெஸ்ட் சிகரத்து மேல வச்சுட்டாங்கம்மா. பெண்கள் அணி இப்ப எவரெஸ்ட் சிகரத்து மேல இருக்குது. எவரெஸ்ட் சிகரம் எவ்வளவு உயரம்? 8848 மீட்டர் உயரத்துல இருக்குது. இப்ப அத நம்ம ராஜன் சார் இதை கொண்டு போய் ஏத்தணும். இவரு ஒரு செய்தி சொன்னாங்க சார். இன்னைக்கு பாருங்க, நம்ம அக்கா மாருங்க முகங்கள்லாம் பார்க்குறேன். ஆண்களா பெண்களா அந்த தலைப்பை ஏன் போட்டாங்க தெரியுங்களா? ஒரு 45 வருஷத்துக்கு மேலே அப்படி கோயிலுக்கு போவாங்க, ஆண்களும் போவான் பெண்களும் போவான். ஆனால் இன்னைக்கு பசங்க, வயசு பசங்க, பொம்பளை பிள்ளைகளும் கோயிலுக்கு எங்கள் ஊரில் திண்டுக்கல்லாம் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் போவாங்க. பொம்பளை பிள்ளை அழகாக பாட்டு பாடிக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க காலையில். எப்படி 1000 கண்கள்